இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நாங்கள் தொடக்கிட்டோம், நாங்கள் வந்து பேச போகிறோம் இனிமே அப்படின்றது சமிகையை கொடுக்கறது எதுக்காகனா வேறு யாரும் விஜயோட போய் சேர்ந்துடக்கூடாது. இல்ல அப்ப ஏடிஎம்கே அகாமடேட் பண்ண ரெடியா இருக்காங்களா? ஏடிஎம்கேல அகாமடேட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரோட தலைமையை ஏத்துக்கணும், அவர் தான் முதலமைச்சருங்கிறத உறுதி செய்யணும், அதிமுக கட்சி தன்வசம் இருக்கணும். இது 3 மட்டும்தான் அவருக்கு. கட்சி தோத்தாலும் பரவாயில்லன்ற எண்ணத்துலதான் அவர் இருக்கிறார். இல்ல, அதிமுகவுக்கு இந்த நெருக்கடி வந்ததுக்கான காரணம் விஜயனுடைய ஈரோடு மாநாடு. இப்போ வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அதை தாண்டி திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய அதையும் அந்த அஸ்திரத்தையும் அவர் கையில் எடுத்துக்கிட்டார். இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்பேஸை வந்து அவர் கம்ப்ளீட்டா எடுத்துக்கும் போது அதிமுக தங்களோட பொசிஷனை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம பேசின இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அந்த நம்பர்ஸ் வெளியே வந்ததுனால தானே நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசப்படுது. அப்போ உண்மையாவே நம்பர்ஸ் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்குமாங்க? எனக்கு தெரிஞ்சு நம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து இல்லையா? அல்ல, எனக்கு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கூட்டணியில வச்சுப்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் திமுக கூட்டணியில் ஐக்கியமானாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் மேம். வணக்கம். நேற்றைக்கு பாஜகவிலிருந்து தமிழகத்திற்காக நியமிச்சிருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் அவர்கள் தமிழக மந்திரிக்காரி இபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. கமலாலயத்துல பாஜக மையக்குழு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஆனா இந்த பக்கம் அதிமுகவோட நடந்த அந்த நிகழ்வுல இபிஎஸ் அவர்களோட பேசிய விஷயங்கள் மட்டும் கசியப்பட்டிருக்கு. அது கசிய விடப்பட்ட விஷயமா, இல்ல உண்மையாவே 170 தொகுதிகள் அதிமுக போட்டியிடும், பாஜகவுக்கு 23, ஒருங்கிணைந்த பாமகவுக்கு 23 அப்படிங்கிறதெல்லாம் உண்மையான தகவல் தானா? டிசைட் பண்ண தகவல் தானா? அப்படி ஒன்றும் நேற்றைக்கே அது வந்து தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேசுனதாக எனக்கு தெரியல. அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலுக்கான வியூகங்களை எப்படி வகுப்பது, ஒரு மெகா கூட்டணி என்று அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடக்கத்திலிருந்தே சொல்கிறது போல் அந்த மெகா கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை கூட்டிகிட்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே. இன்னொன்று என்னென்னா, கட்சி அதிமுகவும் பாஜகவும் ஆரம்பத்திலிருந்தே தொண்டர்கள், அதாவது அடிமட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய 2 பேருக்கும் 2 கட்சியினருக்கும் இடையே ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு களத்தில் இல்லை அப்படின்றத தாண்டி இப்போ வந்து தலைவர்கள் மத்தியிலையும் அந்த ஒரு ஒருங்கிணைப்பு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த சிக்கல்களை எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த பியூஷ் கோயல் வந்தது. நேற்றைக்கு நடந்த சந்திப்பு, அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க கொடுத்த 2 தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமான தீர்மானம். ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு யார் வர வேண்டும், அவர் தலைமையில தான் கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையில தான் கூட்டணிக்கு யார் வர வேண்டும் என்பதை அவர் தான் முடிவு செய்வார், எல்லா அதிகாரத்தையும் அவருக்கே கொடுக்கிறோம். இன்னொன்று வந்து அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். இந்த 2ம் ஏடிஎம்கே என்னைக்கு டிசம்பர் 10ஆம் தேதி அதை அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதற்கு பிறகு, அந்த 2 தீர்மானத்துக்கு பிறகு அதிமுகவினுடைய போக்குல பெரிய மாற்றமும் அதிமுக அவங்க வந்து அசர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறபடி தான் பாரதிய ஜனதா கட்சி, ஏன்னா இங்கே வந்து லார்ஜர் பார்ட்னர் வந்து ஏடிஎம்கே தான், அதனால அந்த வழியில தான் போக வேண்டியிருக்கும்ன்ற சமிக்ஞையை முழுமையாக அதிமுக கொடுத்துருச்சு. அதற்கு பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய சிக்கல் உருவாகிறது. ஏன்னா அவங்க வந்து இந்த கூட்டணியை ரிவைவ் பண்ணதுலேருந்து 2 கட்சிகளுமே ஏதோ ஒரு விதத்தில் கட்சி தலைமை, 2 கட்சி தலைமையும் ஒரு விதமான ஒரு போராட்டத்தை வந்து அவங்களுக்குள்ள ஒரு செயல்பாட்டிலேயே ஒரு சின்ன போராட்டம், ஒரு சிக்கல், இல்லை வந்து ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கீழே வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த கூட்டணி மிக சரியான கூட்டணி, இது வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு திரும்ப திரும்ப முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவர் 170 தொகுதிகளுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்து விட்டாலுமே கூட, இதே போல் நயினார் நாகேந்திரனும் இப்போ வந்து அவரும் சுற்றுப்பயணம் போகிறார் எல்லா இடத்துலையும். இப்போ அமித்ஷா கூட வரப்போகிறார், மோடி அவர்களும் வரப்போகிறார். பொங்கல் சமயத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் முடிவுக்கு வருகிறது, அதுக்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே இருந்தாலும் கீழே வந்து களத்தில் அவங்களுக்கு அதனுடைய எதிரொலி ஒரு பெரிய எதிரொலியாக அது இருக்கவே இல்லை. அதனால இருக்க சிக்கலை எப்படியாவது சால்வ் பண்ணோம், வியூகங்களை வகுக்க ஆரம்பிக்கிறோம், அல்லது இந்த
பேச்சுவார்த்தை அடுத்து தொகுதி பங்கீட்டை நோக்கி நகரும் அப்படின்ற சமிக்கையாக தான் நான் பார்க்குறேன். நேற்றைக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதா, இது வந்து செய்தி நிறுவனங்கள் அவங்களுக்கு யார் சொல்லி இந்த செய்திகளை வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படி வந்து 65 தொகுதிகள் பாஜக வந்து வாங்கிக்கிட்டு மற்றவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்கன்னு எப்படி முடிவு செய்யப்பட்டது, அல்லது அந்த 65 தொகுதிகளுக்குள்ளாக மற்றவர்கள் எல்லோரையும் அடக்க வேண்டும் அப்படின்னு எப்படி முடிவு செய்யப்பட்டது? ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், 2 பேரும் இதுக்கப்புறம் பேசியிருக்காங்க. நேற்றைக்கு ஓபிஎஸ் பேசும்போது பழனிசாமியை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்கிறார். டிடிவி தினகரனுக்கும் அதே தான் பிரச்சனை. அவர் வந்து இது வரைக்கும் சொல்லலை, நாங்கள் வந்து பிஜேபி ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க, அதற்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் திரும்பவும் இவங்க யாரையுமே கட்சிக்குள்ள மீண்டும் எடுத்துக்க போறது இல்லைன்றது முடிவாயிருச்சு. இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களை எல்லாரையும் தாண்டி வேறு கட்சியிலிருந்து வெளியேறிய மற்றவர்கள், அதாவது ரொம்ப பெரிய முகமாக இல்லை கடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்றவர்கள் அப்படி இல்லாமல் அதிமுகவுக்குள்ள இருந்து களமாடியவர்கள், ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்க வெளியேறியவர்களுக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவங்கள எல்லாரையும் திரும்பவும் கட்சிக்குள்ள இணைக்கணுன்ற பேச்சு வரும்போது ஃபைனல் டிசிஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகும்போது அவர் வேண்டான்னு சொல்லிட்டதாக தான் தகவல் வந்தது. என்னன்னா ஒருத்தரை உள்ள எடுக்க ஆரம்பிச்சா மற்ற எல்லாரையுமே உள்ள இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்ல முடியாது. அதனால எல்லோருமே மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்துடும். கட்சியில தனக்கான அந்த இடத்தை வந்து இழக்க நேரிடும் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி அதற்கு எந்த விதத்திலையுமே தயாராக இல்லை. செங்கோட்டையன் வெளியில போனதுல கூட அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு, அதாவது 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, சென்னை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கு கூட செங்கோட்டையனை வந்து நம்ம இழந்துட்டோம், அதிமுக வந்து இந்த பொலிட்டிக்கலா டிவிக்கே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்க கூடாது, இப்படி ஒருத்தர் அங்கே அனுப்புனதுனால பொலிட்டிக்கலா டிவிக்கே ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு, இதுக்கான வழியை நம்மளே செய்து கொடுத்துட்டோம். இன்னைக்கு ஏடிஎம்கே உன்னுடைய அதிமுகவினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதை தாண்டி அதிமுகவினுடைய அரசியலையும் விஜய் கையில் எடுத்து பேசுறார் அப்படின்ற போது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு அது வந்து ஒரு மன உளைச்சலை அல்லது ஒரு சோர்வை உண்டாக்கி இருக்கு. அதிமுகவுக்கு மட்டும்தானா, பாஜகவுக்கு கிடையாது? நான் நேத்தைக்கு அந்த மீட்டிங்லயுமே விஜய்க்கான அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நேற்று பியூஷ் கோயல் வந்து அவரை ஸ்பாயிலர்னு சொல்றாரு. ஆக்சுவலா பிஜேபியை விட டிவிகேக்கு வந்து இங்க நல்ல சப்போர்ட் இருக்கு. அதை வந்து அது அவர் ஏத்துப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பிஜேபி அவங்களுக்கு இங்க ஒரு 2-5% வாக்குகள் இருக்கு அப்படின்னா, அதை தாண்டி இன்னைக்கு வந்து விஜய்க்கும் விஜயினுடைய அந்த திரை கவர்ச்சிக்கும் ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் ப்ரூவன் ஓட் பேங்க் எதுவும் கிடையாது. ஒரு சப்போர்ட் இருக்கு, எல்லா இடங்கள்லயுமே ஒரு சப்போர்ட் இருக்கு. அவருக்கு அந்த கூட்டம் வருகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி எதுவுமே இல்லையா, மோடிக்கு இல்லையா, அண்ணாமலைக்கு இல்லையான்லாம் நீங்க கேட்கலாம். அது வந்து தமிழ்நாட்டுல வேறு, நீங்க இந்தியா முழுக்க வேற ஒரு சூழலாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுல வேறு ஒரு சூழல். அதனாலதான் அவர் வந்து நேற்று அதை டிஸ்கிரெடிட் பண்ணணுன்றதுக்காக தான் பியூஷ் கோயல் வந்து அவர் வந்து ஒரு ஸ்பாயிலர் தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லா மாநிலங்கள்லயும் ஆட்சியில் இருந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய இடம் கிடையாதுன்றதுதான் உண்மை. அதனாலதான் அவங்க வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு கூட்டணியில் இருக்கணும், அதிமுகவோடு கூட்டணி தான் அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஆலி மாதிரி இருக்குன்றதுனாலதான் அதிமுகவோட கூட்டணின்னு முடிவாயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வெளியான எல்லா தகவல்களுமே, அதாவது 170 தொகுதிகள், அதை தாண்டி வந்து பாமகவோடு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தும், பிளவுபட்ட பாமகவை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை அதிமுகவும் மற்ற கட்சிகளும் செய்வாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் அதை ஒருங்கிணைந்த பாமகவாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க. முயற்சிகளை நான் வரேன். தேமுதிகவை வந்து கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வர்றது, இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் நடந்ததாக சொல்லப்பட்டது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த பேச்சுகளுமே இருந்ததாக எனக்கு தெரியல. அதிமுகவில இருந்து சிலர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க, ஒன்றிணைனும் அப்படின்ற தகவல்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதாவது அதிமுகவிலிருந்து பாமக தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. சி.வி. சண்முகம் உள்பட ஒரு சில தலைவர்கள் நேரடியாக ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து மீண்டும் ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்னா வரணும், வந்தாதான் கட்சி வந்து ஒன்றிணைந்த பாமக இருக்கும்போது தான் அது பலமாக இருக்கும்ன்ற பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது உண்மை. ஆனா அது எந்த விதத்திலையுமே எந்த முடிவுமே எடுக்கப்படலை. அதிமுகவால் அதை வந்து செயல்படுத்தவும் முடியவே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா
அவங்க 2 பேருக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத இடத்துல தான் மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. அது அவங்க 2 பேரும் மனசு வச்சா தான் தீர்க்க முடியும். அது வந்து அரசியலை தாண்டி கொஞ்சம் பர்சனலாக இருக்கக்கூடிய இஷ்யூஸும் இருக்கிறதுனால 2 பேரும் நினச்சா தான் அது தீரும். ஆனால் 2 பேருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில தான் இருக்க போறாங்கன்றது தான் இப்போ வரைக்கும் தெளிவாக புரிகிறது. ஆனால் பிரேமலதா விஜயகாந்துக்கு வெறும் தேமுதிகவுக்கு வெறும் 6 சீட்டு கொடுத்துட்டு நீங்க வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சொன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? நாடாளுமன்ற தேர்தலே 10 தொகுதிகள் கொடுத்திருந்தாங்களே. அதிமுகவுக்கு ஈக்குவலா எங்களுக்கு அதிமுகவுக்கு ஈக்குவலா அப்போசிஷன்ல இருந்தோம் நாங்க. அதாவது 2011-16 வந்து அப்போசிஷன்ல தேமுதிக தான் இருந்தது. அன்றைக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்த கட்சி இன்னைக்கு அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்காக 6 சீட்டுக்கெல்லாம் இறங்கி வர மாதிரியான ஒரு நிலையில தேமுதிக இல்லை. அந்த 6ன்ற நம்பரை யாரு முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு வந்து பாமக தாண்டி அடுத்தது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கூட்டணியில வச்சுப்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட என்டிஏ கூட்டணி அப்படின்றது இது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. 2 பேருமே பழனிசாமி வேண்டாம், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று முடிவு செய்யுங்கள், முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி இல்லை அப்படின்னா அதற்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறதுக்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரும் சம்மதிப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்க தாவேகாவோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் தாவேகாவுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸும் டிடிவி தினகரும் திமுக கூட்டணியில் ஐக்கியமானாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஓகே, இல்லை இவ்வளவு நாளும் அவங்க பழனிசாமி தலைமையை ஏற்று போக மாட்டோம் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. பட் அதையும் மீறி நேற்றைக்கும் பேச்சுவார்த்தையில இவங்களை இன்க்ளூட் பண்ண சொல்லியான ஒரு விவாதமோ இல்லை ஏதோ ஒன்று சம்திங் போயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு மீண்டும் வந்து அவங்க அதை அப்போஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணி முடிவாகாம அதுக்குள்ள எப்படி தொகுதி பங்கீடு பேச முடியும் அப்படின்ட்டு டிடிவி தினகரன் சொல்றாரு. ஓபிஎஸ் அவர்களுமே கடுமையா இபிஎஸ் அவர்களை விமர்சிச்சு தான் பேசுறாரு. அப்ப எந்த தைரியத்துல இருக்காங்க பாஜக? இவங்க எல்லாரும் ஒன்றிணைச்சிடலாம் அப்படின்ட்டா எதன் அடிப்படையில மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்றதெல்லாம் வெளியாயிட்டே இருக்கு. இல்ல, பாஜகவுக்கு தைரியம் என்ன தைரியம்னு எனக்கு சொல்லணுமான்னு தெரியல. அவங்க வந்து இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்றது? ஏன்னா ஏப்ரல்லே வந்து அதிமுக வெளியேறிடக்கூடாது அல்லது அதிமுக தனித்து போட்டி இல்லை வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஏப்ரல்லையே வந்து என்டிஏக்குள்ள மீண்டும் ஏடிஎம்கே கூட்டிட்டு வந்து கூட்டணியை சீல் பண்ணாங்க பிஜேபி. விஜய் கூட இணைஞ்சிட போறாங்க அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கப்பட்டதா. ஆனா இல்ல, நேற்றைக்கு நடந்த கூட்டம் இல்ல அல்லது நேற்றைக்கு நடந்த சந்திப்பு எதுக்காக அப்படின்னா இனிமேல் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது வேறு எந்த அதாவது கூட்டணின்னு ஏற்கனவே இருந்து வெளியில இருக்கக்கூடிய மற்ற கான்ஸ்டியூவன்ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நாங்கள் தொடக்கிட்டோம், நாங்கள் வந்து பேச போறோம் இனிமே அப்படின்றத சமிகையை கொடுக்கறது எதுக்காகனா வேறு யாரும் விஜயோட போய் சேர்ந்துடக்கூடாது, இங்கே இருக்கக்கூடியவர்கள் இனி யாரும் வெளியேறிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து நேற்றைக்கூட வந்து அதிமுகவில் விருப்பமனு வாங்குறதையும் முடிச்சுட்டாங்க. 6000 பேர் விருப்பமனு கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா பிஜேபிக்கான மெசேஜ். அது நாங்கள் வந்து கூட்டணியிலேருந்து போட்டி போட்டால் தான் வந்து ஜெயிப்போன்னு கிடையாது, எங்ககிட்ட 234 தொகுதிக்கு 6000 பேர் வேட்பாளர்களாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நாங்கள் இன்னமும் லார்ஜர் பார்ட்னர் தான், நாங்கள் பெரிய சக்தி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு அதிமுக திரும்பவும் தன்னோட பொசிஷன் அசர்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்த மெசேஜ். இந்த பக்கம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஏற்கனவே இருந்த அந்த 4 எம்எல்ஏக்களையாவது தக்க வைத்துக்க முடியும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்க. பிஜேபியை லாஸ்ட் டைம் அவங்களுக்கு கொடுத்ததை விட பிஜேபிக்கு வந்து அதிக தொகுதிகளில் போட்டியிடணும். ஏன்னா 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 13-18% வாக்குகள் வாங்கிட்டோம். அதனால அது நமக்கு சாதகமாக இருக்கும். அந்த சாதகம் வந்து இந்த தேர்தலில் நமக்கு அதிக எண்ணிக்கையில் தொகுதிகள் வாங்க முடியுன்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் மத்தியில் ஆட்சியில் இருப்பதனால் இப்போ வந்து 3rd டேர்ம், இன்னொரு டேர்ம் 29 எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த டேர்ம் வந்து 29க்கு அப்புறம் இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, பிஜேபியோடைய ஆட்சி அங்கே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுக்கு ஒரு சில நம்பர்ஸாவது தேவைப்படும். இப்போ அதுக்கான எல்லா முயற்சிகளையுமே பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறது. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷனையே ஜெயிச்சிடணுன்றது அவங்க எண்ணம் கிடையாது, லாங் டேர்ம் பிளான் தான் அவங்களுக்கு. ஓகே, ஆனால் இப்போ நம்ம பேசின இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அந்த நம்பர்ஸ் வெளியே வந்ததுனால தானே நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசப்படுது. அப்போ உண்மையாகவே நம்பர்ஸ் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்குமாங்க?
எனக்கு தெரிஞ்சு நம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து இப்போ எப்படி இல்லையா அல்ல, எனக்கு அதாவது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இவ்வளவு ஏர்லியா எந்த ஒரு எலெக்ஷனையுமே வந்து டிசைட் பண்ணணும், அல்லது இவ்வளவு தொகுதிகள் நாங்க போட்டியிடணும், இத்தனை தொகுதிகளில் வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் இவ்வளவு ஏர்லியா வந்ததே கிடையாது. ஜெயலலிதா அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த போதும் சரி, அதற்கு முன்பு கூட இப்படி வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவு பண்ணுன்றது கிடையாது. ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டு அரசியல் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு வந்து February 20க்கு பிறகுதான் கம்ப்ளீட்டான எலெக்ஷனுக்கான அந்த மூடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். இப்போ எலெக்ஷன் மூடு இருந்தாலுமே அது வந்து ரொம்ப வீரியமாக போகிறது எப்படின்னா February 15 இல்லை 20 தேதிக்கு பிறகுதான். ஏன்னா அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் நிறைய இந்த 2 மாத ஜனவரி மாதத்து முடிவு February மாத தொடக்கம் அந்த அதுக்குள்ளாக இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரும். ஏன்னா SIR வந்து டிராஃப்ட் ரோல்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ரோல்ஸ் வந்து Februaryயில் பப்ளிஷ் ஆகும். அதுக்கு முன்னால் கவர்னர் உரை இருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில், கவர்னர் உரை மீதான விவாதம் இருக்கிறது. இது வந்து திமுக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அஸ்திரத்தையும் மிகப்பெரிய அரசியலாக இனி தேர்தல் நெருக்கத்தில் பயன்படுத்தும். அப்படி பார்த்தா கவர்னர் உரைக்கு பிறகு அதையும் அவங்க ஒரு பெரிய அஸ்திரமாக அந்த ஏற்கனவே அவங்களோட அந்த ஃபெடரல் ஃபைட்டுக்கான ஒரு அஸ்திரமாக அதை பயன்படுத்துவாங்க. அதற்கு பிறகு கவர்னர் உரை மீதான விவாதம் நடக்கும். அந்த விவாதத்துக்கு பிறகு இனி வந்து எலெக்ஷன் வர போகிறதுனால நமக்கு பட்ஜெட் கிடையாது, ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட் வரும்போது அதற்கு அந்த ஒரு 10-15 நாட்கள் அந்த பீரியடையும் டிஎம்கே வந்து பொலிட்டிக்கலாக அது அவங்களுக்கு எப்படி வந்து ஃபேவரபுளாக மாற்றிக்க முடியுமோ அதுக்கான வேலைகளை எல்லாத்தையும் செய்வாங்க. ஸோ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த சூழலை வந்து அவங்களுக்கு தங்களுக்கு வசமாக பயன்படுத்திக்க முடியுமான்றது பார்க்கணுன்னா அந்த அளவுக்கு டிஎம்கேவை வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு மைட்டியாக இருக்கணும். நான் சொல்கிறது மைட்டின்றது உங்களை வந்து நீங்கள் வந்து பணபலம் பொருந்தியவர்களாக இருக்கணும்னு சொல்லலை. ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் வந்து பலம் பொருந்தியவர்களாக இருக்கணும். அப்படி பார்த்தா அதிமுகவும் சரி தாவேகாவும் சரி இன்றைக்கு பெரிய அளவில் திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இங்கே அவங்க ஒரு அளவு, அதாவது அதிமுக பெரிய அளவில் இருந்தாலும் தாவேகா அந்த இடத்துக்குள்ள இன்னும் வந்து பொலிட்டிக்கலாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நிற்கலை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கான அந்த எதிர்ப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த தேர்தல் நெருக்கத்தில் ஒருவேளை ஓபிஎஸும் டிடிவி தினகரன் போன்றவர்களும் திமுக கூட்டணிக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு. பட் ஆனால் திமுக அதை எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம், உள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே அதிக சீட்ஸ் கேட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க எல்லாத்தையுமே அகாமடேட் பண்றாங்கன்னா அது கஷ்டம் தானே அவங்களுக்கு. இது வந்து பொலிட்டிக்கலாக அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லா சின்ன சின்ன கட்சிகளை கூட வெளியில் விட்டுட்டா ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இருந்தால் அது வந்து திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையுமே கொடுக்காது. ஆனால் டிவிகேக்கு போயிட்டா டிவிகே வந்து திரும்பவும் பொலிட்டிக்கலாக ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து 2 திராவிட கட்சிகளுமே அதை விரும்பலை. அதற்கு என்ன அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குமோ அதை 2 கட்சிகளுமே 2 திராவிட கட்சிகளுமே செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியும் அதை செய்வாங்க. அதனாலதான் நேற்று வந்து அவர் ஸ்பாய்லர்னு அப்படி டிஸ்கிரெடிட் பண்ணுறது. ஏடிஎம்கேல அகாமடேட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாலும் ஆனால் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சில சிக்கல் இருக்கு. அவரோட தலைமையை ஏற்றுக்கணும், அவர் தான் முதலமைச்சருங்கிறத உறுதி செய்யணும், அதிமுக கட்சி தன்வசம் இருக்கணும். இது 3 மட்டும்தான் அவருக்கு. இது 3 இருந்ததுன்னா மட்டும் எல்லாரையும் சேர்த்துப்பார், இல்லைன்னா யாரையுமே சேர்க்க மாட்டார். கட்சி தோத்தாலும் பரவாயில்லன்ற எண்ணத்துல தான் அவர் இருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் பவரை ரீட்டைன் பண்ணணும் அவங்கன்றதுல அந்த இதில் அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. தேமுதிகவுக்கான வாய்ப்புகள், திமுக கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் டிடிவி தினகரனுக்கும் அங்கு வாய்ப்புகள் அதிகம். ஓபிஎஸும் அவருடைய அந்த உரிமை மீட்பு குழு வந்து இப்போ கழகமாக இருக்குது. ஒருவேளை அப்படி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவங்க 3 பேரும் போனாலுமே ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம தமிமுன் அன்சாரி, அப்புறம் தனியரசு, கருணாஸ், இவங்க எல்லாருமே வந்து மறைமுகமாக இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா திமுக வந்து கிட்டத்தட்ட 150லேருந்து 160 தொகுதி தான் போட்டியிட முடியும் போல இருக்கு. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு எதெல்லாம் வெற்றியை கொடுக்குமோ அல்லது எதெல்லாம் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுமோ எல்லாத்தையும்
டிஎம்கே வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க இந்த வாட்டி நான் நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனால் இந்த மீட்டிங் மூலமாக அதிமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம் இருக்குது, தன்னை நிரூபிக்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ தான் வந்து விருப்ப மனுவெல்லாம் கொடுத்து முடிச்சிருந்தாங்க, அதுக்குள்ளே டப்புன்னு ஓப்பன் பண்ணி டப்புன்னு க்ளோஸ். இல்லை, அதிமுகவுக்கு இந்த நெருக்கடி வந்ததுக்கான காரணம் விஜயனுடைய ஈரோடு மாநாடு. ஓகே, ஈரோடு மாநாடு கிடையாது, அது என்ன ஈரோடில் நடந்த அந்த கூட்டம், மக்கள் சந்திப்பு. ஈரோடு மக்கள் சந்திப்புல அவர் வந்து இதுக்கு முன்னால வந்து எம்ஜிஆர் ஓரளவு தான் பேசினார். இப்போ வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அதை தாண்டி எம்ஜிஆர் பேசின, அதாவது திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய அந்த அதாவது தீய சக்தின்னு சொல்லி அதையும் அந்த அஸ்திரத்தையும் அவர் கையில் எடுத்துக்கிட்டார். இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்பேஸை வந்து அவர் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும் போது அதிமுக தங்களோட இருப்பை அல்லது வந்து தங்களோட பொசிஷனை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தாவேகா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணலாம் முடியாது. அதிமுகவுக்கான செல்வாக்கு இன்னும் தமிழ்நாட்டில் அப்படியே தான் இருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல இன்னைக்கும் ஏடிஎம்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் தான். ஆனால் அதிமுகவுடைய இடத்த அவர் எடுத்துக்கணும், அதிமுகவினுடைய அரசியல் அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஏடிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி வர ஆரம்பிக்குது. அந்த அப்போசிஷனாக அவங்க இந்த 5 ஆண்டு காலம் ஒரு கிரிட்டிக்கல் அப்போசிஷனாக செயல்படாமல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக மட்டுமே நேரத்தை செலவிட்டு அல்லது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதையும் சால்வ் பண்ணாமல் வச்சுருந்தது தான் அதிமுக இந்த இடத்துக்கு வந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அந்த நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருக்கு, வெளியே காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் விருப்ப மனு வாங்கினது. அதுதான் நான் சொன்னேன்ல, 6000 விருப்ப மனுக்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் கட்சியில் மற்ற கட்சிகளை எல்லாத்தையும் விட எங்கள் கட்சியில் வேட்பாளர்களுக்கும் போட்டியிடுவதற்கும் எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் வந்து இத்தனைக்கும் வந்து 5-6 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. இப்போ வந்து திரும்ப ஏடிஎம்கேவோட எவ்வளோ வீக்கன் ஆகிட்டு இருக்குன்றதையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த 7 இயர்ஸாக தான் ஏடிஎம்கேவோட ஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் அந்த சர்க்கிளில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இணக்கமான ஒரு சூழலுக்கு அல்லது யாருக்காவது விட்டு கொடுத்து ஒரு கட்டத்தில் வந்திருந்தார் அப்படின்னா அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஏடிஎம்கே ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ 2026ல் இது எல்லாமே எப்படி மாறும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் பேச்சுவார்த்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு கட்சியும். அண்ட் அட் த சேம் டைம் தாவேகாவிலையும் பலரும் போய் இணையறதை பார்க்க முடியுது. செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் பலரும் வரதா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றைக்கு கூட காங்கிரஸ்லேருந்து சில முக்கிய நிர்வாகிகள் போயிட்டு தாவேகாவில் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்ற புகைப்படங்கள் எல்லாம் வெளியாச்சு. இது எல்லாமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? காங்கிரஸுக்கு வந்து இன்னைக்கு பிஜேபியோட தமிழ்நாட்டில் ஓட்டு கம்மி தான். நான் சொல்கிறதுக்காக மன்னிக்கணும். காங்கிரஸ் வந்து திமுகவோடு கூட்டணியில் இல்லை அப்படின்னா இந்த தேர்தல் அவங்க வந்து 2026 தேர்தல் அவங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ அது வந்து அவங்களை எந்த விதத்துலையுமே பாதிக்காது. அதனால் 2029 தேர்தல், ஏன்னா ராகுல் காந்தி 2 டேர்முக்கு அப்புறம் இப்போ தான் அப்போசிஷன் லீடராக இருக்காரு. இப்போ தான் அவங்க வந்து அப்போசிஷனில் பிஜேபி பவருக்கு வந்த 2 டேர்முக்கு 3வது டேர்மில் தான் இவங்களுக்கு அப்போசிஷனில் ஸ்பேஸே கிடச்சிருக்கு. இது வரைக்கும் காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லை. ஆனால் அந்த எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்து கிடைத்த 10 எம்பிக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த நம்பரை வந்து அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. டிஎம்கேவோட இல்லாமல் தனித்து போட்டியிடணும், இல்லை தாவேகாவோட போட்டியிடணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சியோட, இல்லை எப்படியாவது ஒரு இடையில கூட ஒரு முறை ஜோதிமணி சொன்னாங்கல்ல, தாவேகா விஜய் ஒன்றும் காங்கிரஸுக்கு வந்து புதியவர் கிடையாது, நாங்கள் ஏற்கனவே பழசோ புதுசோ நீங்க திரும்பவும் வெளியில போனீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு பேசியிருக்காரு. திரும்பவும் முதல்ல கரூர் சம்பவம் நடந்த பிறகு வந்த கால் வந்து ராகுல் காந்தி கிட்ட இருந்து தான் தலைவருக்கு வந்திருக்கு. ராகுல் காந்தி கவலைப்படாதீங்க, ராகுல் காந்தி பேசினாருங்க. ராகுல் காந்தி பேசினாரு, அதுவும் செய்தி வெளியில வந்தது. காங்கிரஸும் மறுக்கவில்லை, திமுகவும் மறுக்கல. ஆனா நான் சொல்றேன், அதை நான் சொல்றதை தாண்டி நான் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன். ராகுல் காந்தி பேசுறதுக்கு முன்னால இந்த மாதிரி விஜய் கிட்ட கரூருக்கு பிறகு நான் இருக்கேன்னா அவர் வந்து வாக்குறுதி கொடுத்ததாகலாம் எனக்கு தெரியல. ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கான ஒரு மாரல் சப்போர்ட், அந்த மாரல் சப்போர்ட்டை வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னால அவர் பேச போறதா நேரடியாக ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு அதற்கு பிறகுதான் விஜய்கிட்ட பேசினதாகவும் தான் தகவல் இருந்தது. ஸோ ஆதவ அர்ஜுனா இதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும். அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா அவருக்கு அது தேவையில்லை. காங்கிரஸை கூட்டணியிலிருந்து வெளியில கூட்டிட்டு வரணும், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக தோத்துரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை
ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. திமுக இல்லைன்னா காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லைன்றது யாருக்குமே தெரியல. காங்கிரஸை திமுக இன்னும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கு. சொல்ல போகணும்னா பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்துட்டு வந்தாரு. பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்த போது அவர் வந்து வெளியில வந்து சொன்னாரு, நான் இட்லி வடை தோசை கூட சாப்பிட்டுருக்கலான்னு. ஏங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் பேச போவாருன்னு பார்த்தா தோசையும் இட்லியும் வடையுமா சாப்பிட போவாரு? அடுத்தது நேற்று வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு ஒன்று வந்து இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதில் ஆதவ் அர்ஜுனாவும் அருண்ராஜும் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து நிறைய காங்கிரஸ் எம்பிஸ் எம்எல்ஏஸ் கலந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் தொடர்ந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவங்க. ஆதவ் அர்ஜுனாவும் அருண்ராஜும் யாரு? ஒரு தேர்தலில் நின்று இருக்காங்களா? 2 பேரும் தலைவரா? அரசியல் பேச தெரியுமா 2 பேருக்கு? என்ன அரசியல் தெரியும் 2 பேருக்கும்? தமிழ்நாட்டு அரசியல் முழுமையா தெரியுமா? அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து எப்போ வெளியில வராருன்னா, சசிகலாவுக்கு எதிராகவும் 2017 நடந்த எல்லா ஐடி ரெய்டுக்கும் அவருக்கும் முழுமையான அந்த ஐடி ரெய்ட்ல சில ஐடி ரெய்ட்ஸ்ல அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அதுல அப்பதான் அவருக்கான ப்ராமினன்ஸ் தமிழ்நாட்டிலேயே கிடைக்குது. அவர் ஏன் வந்து அப்ப நடந்த ரெய்ட்ல என்ன நடந்தது, ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க, அது எல்லாத்தையும் அவர் வெளியில சொல்லட்டுமே. ஏதாவது ஒரு கட்டத்துல அவர் சொல்லுவாரா? சரி, அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டார். இப்போ அதாவது ஆஃபீஸ் ஓத் ஆஃப் சீக்ரசி இருக்கும், அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஓகே, நான் விட்டுறேன். ஆனா அவருக்கு அரசியல் தெரியும், அவர் பேசுறதுனால எல்லாமே மாறிடும் அப்படின்னா அதுவும் ஏத்துக்க முடியல. ஆதவ் அர்ஜுனா எத்தனை எலெக்ஷன்ல போட்டி போட்டிருக்காரு? வெறும் டேட்டா சென்டர் வச்சிருக்கிறதுனால எல்லாம் சரியாயிருமா? ஸோ இதை வந்து பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 26 மட்டும் எண்ணத்துல கொண்டு டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 29 அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். 2029 தேர்தலில் மத்தியில் ஆட்சியில் இருக்கணும். ஏன்னா அவங்க பீகாரில் வந்து பெரிய பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. தேஜஸ்வி யாதவோடு இணக்கமான ஒரு சூழலை கடைபிடிக்காம நிறைய இடங்கள்ல டூப்ளிகேட் கேண்டிடேட்ஸ் போட்டதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி. காங்கிரஸ் ஹஸ் பீன் வாஷ்ட் அவுட். மகாராஷ்டிராலையும் அதே போன்ற நிலைமை தான். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான பெரிய ரீசன் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களோட அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் தான். ஆனால் தமிழ்நாட்டில் அதை வந்து காட்டுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னொரு உதாரணமும் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு உதயநிதியோட ஒரு நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகை இருந்தார். அப்போ வந்து கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இப்போ செல்வ பெருந்தகையை மீறி தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியில மற்றவர்கள் எல்லாருமே முடிவெடுத்துருவாங்களா? ஏதோ ஒரு சிலருக்கு ஆசைகள் இருக்கலாம், வெளியில போகணும் அப்படின்னு. அவங்கள தொடர்ந்து பலரும் போறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன போயிட்டு என்ன வழியில வாசல்ல உட்கார்ந்து இருந்துட்டு வருவாங்களா? விஜய் வீட்டுக்குள்ள போய் விஜயை பார்த்தாங்களா இல்லையான்னு எத்தனை பேர் எல்லாரையும் வந்து சொல்லுங்க. எவ்வளவு பேர் விஜயை நேரடியாக? பிரவீன் சக்கரவர்த்தி தான் போய் பார்த்தார்ல, அவர் வந்து ஒரு பேட்டியாவது கொடுத்தாரா? ஆமா நான் பார்த்தேன், நாங்க பேசணும், ஏதாவது ஒரு பேட்டியாவது கொடுத்தாரா? பேட்டி கொடுக்க வேண்டாம், ஒரு அறிக்கை கொடுத்தாரா? எதுவுமே இல்லை. அவங்கள சந்திச்சாங்களா இல்லையான்ற உண்மை கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் செய்திகள் மட்டும் ரொம்ப வேகமா பரவுது. இது காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அந்த கூட்டணியில வெளியெடுத்துடணும். இன்னொன்று வந்து விசிகாவை அந்த கூட்டணியிலிருந்து வெளியே எடுக்கணுன்றதுக்கான முயற்சிகள் ரொம்ப காலம் நடந்தது. 2021 தேர்தலில் அதுக்கான முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக நடந்தது. ஆனால் அது நடக்கவே இல்லை. அதற்கு பிறகு 2024 தேர்தலையும் இதே போன்ற முயற்சிகள் நடந்தது, அதுவும் நடக்கலை. இப்போ திரும்பவும் திமுக கூட்டணியிலிருந்து இடதுசாரிகளை வெளியெடுக்கணும்னு யாருமே நினைக்கல. காங்கிரஸை மட்டும் வெளியில் எடுத்துடணும். காங்கிரஸும் விசிகாவும் வந்துட்டா, ஏன்னா அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு இல்லையா, கிறிஸ்டியன் முஸ்லிம் மைனாரிட்டி ஓட்ஸ், காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு. இன்னொன்று வந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய முகமாக, தலித்துகளினுடைய முகமாக இருக்கிறார் திருமாவளவன். அதனால அந்த வாக்குகளும் அவரை வெளியில் எடுத்துட்டா திமுகவுக்கு கன்சாலிடேட் ஆகாது. அதுக்காக தான் தொடர்ந்து இது வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு வியூகங்களாக பேசினாலுமே ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம். இது எப்போ வேணால் மாறும். நேரத்திற்கு ரொம்ப நன்றி மேம்.